சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாரம் எல்லாரும் இந்த உசுரே நீதானே நீதானே பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா? எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். நான்லாம் சாயப்பாக்க 2-3 பாட்டு எடிட் பண்ணி போட்டேன். இதில் இதெல்லாம் காப்பிரைட் வரனால தான் இதில் போட முடியல. அதில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியல. இன்னும் இதை பற்றி கற்றுக்கிற இதெல்லாம் இன்னும் பத்தாது. அதாவது இன்றைக்கி நோடுனங்காட்டி வேறு மாதிரி போயிடுச்சு. அதனால தான் போடுறதில்ல. இல்லைன்னா எனக்கு அப்பா சாங்ஸ் எதாக இருந்தாலும் அவருக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அது தங்கச்சிக்காக பாடினது. நம்ம அம்மா உலகத்திலேயே அம்மா நம்ம மேலே உயிர் வச்சுருக்கிற மாதிரி நாம் அந்த மாதிரி வச்சுருக்கோமான்னா தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. எல்லோரும் வச்சுருப்போம், ஆனால் எந்த அளவுக்கு வச்சுருப்போம் தெரியாது. ஆனால் நம்மளுக்கு எதாவது ஒன்றுன்னா அம்மா எந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தாலும் அவங்களால நடக்க முடிஞ்சால் மட்டும், அது 7 மலைக்கு அப்பால் இருந்தாலும் கூட நம்மளை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. என்ன சொல்கிறது, இதெல்லாம் சொல்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் அம்மாவுக்கு எதாவது ஒன்றுன்னா பார்த்துப்பாங்க. இப்போ இந்த கொஞ்சம் மனசு பதப்பதக்கும். அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, நம்ம பக்கத்தில் இல்லையே, போகணுமேன்ட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் அதுக்குள்ளார அங்கே ஏதோ ஒரு நல்ல சொல்யூஷன் வந்துச்சுன்னா சரி ஓகே, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு இதில் கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துவோம். பகுதி சூழ்நிலைகள் பகுதியாக இருந்தாலும் நம்மளோட எண்ணங்கள் பகுதியாக இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம லைஃப்பை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, நம்ம அம்மாவை பார்க்கறதுக்கே எங்கே நேரம் ஆயிடப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் உருகி இது என் பையனுக்கு பிடிக்கும், இது என் பிள்ளைக்கு பிடிக்கும், இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அது அப்படி நல்லாயிருக்கும், அவனுக்கு பேண்ட்டை போட்டால் நல்லாயிருக்கும், பனியன் போட்டால் நல்லாயிருக்கும்னு உருகி ரசித்து அந்த பெரிய பையனாக வரைக்குமோ பெரிய பொண்ணாகிற வரைக்குமோ விதமாக ரகமாக போட்டு ரசிக்கிறாங்க. ஆனால் அப்படி ரசித்த அம்மா கூட நம்மளுக்கு ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாமல் போயிடுதில்ல. நம்மளோட சுயநலம் அந்தளவுக்கு மேலோங்கி இருக்குது. அது என்னமோ தெரில, எல்லாத்துக்கும் அவங்கவுங்க அம்மா அப்பா மட்டும் பெருசாக தெரியுறாங்க. வீட்டுக்காரரு அப்படியே தாம்பாளத்தில் வச்சு தாங்கினாலும் அவங்க அம்மா அப்பா தெரியறதில்ல. ஏன்னா அவங்க எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், இன்றைக்கி நீ 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குகிற வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் வைங்க, அதுக்கு காரணம் யார்? அவங்க இல்லாமல் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரர் கிடச்சிருவாரா? கொஞ்சம் நன்றி விசுவாசம் நம்மளுக்கு வேண்டாம்? நம்ம மற்றவங்க போடுற ஸ்டேட்டஸை வச்சுட்டு, மற்றவங்க பேசுகிறத வச்சுட்டு லைக் பண்ணுற முதல்ல நம்மளோட நல்ல குணங்கள் லைக் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதில்ல. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நம்ம காரணம் எவ்வளவோ சொல்கிறோம். நம்ம அம்மா அடித்தா ஏற்றுக்கிறதில்ல, நம்ம அம்மா திட்டினா ஏற்றுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி. எல்லாத்தையும் நான் குறை சொல்லலை, சில பேர் அதே மாதிரி தான் இந்த மாமியார்கள். அந்த மாதிரி தான் தான் குழந்தைய தான் வீட்டுக்கு வந்த குழந்தையா நினச்சா என்ன? ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்கள் பையனுக்கு மேலே உங்களுக்குள்ள உரிமையெல்லாம் அவங்க பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்றதுனாலையா? கிடையவே கிடையாது. அந்த பொண்ணுங்க என்றைக்குமே அவங்களோட உரிமையை தான் நிலைநாட்டுவாங்களே ஒழிய நம்மளோட உரிமையை அவங்க என்றைக்கு பறிக்கவே மாட்டாங்க. அந்த எண்ணம் யாருக்குமே இருக்காது. முதல்ல நம்மளோட எண்ணத்தை மாற்றினா தான் நம்ம குழந்தைங்க அவங்களுடைய எண்ணத்தை மாற்றுவாங்க. அப்படியே அந்த குழந்தைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியே இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் என்ன, எல்லாரும் மனுஷங்க தான். மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே அது உண்மையான இது தெரிய வரும். ஒருவேளை அவங்களுக்கு தெரியவே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட காலத்தில் அது புரிய வரும். அப்போ ஈகோ காரணமாக வெளியே சொல்ல மாட்டாங்க. அது வரைக்கும் இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையானே தெரியாது. ஆனால் காலம் இருக்குதுல்ல, அந்த காலம் நம்மளை வச்சு செய்யுங்க. பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கும். நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன கொடுக்குறோம், என்ன கொடுக்கல, நடக்குமா நடக்காதா, இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த காலமே நம்மளோட சாயப்பா தாங்க. நான் நினைப்பேன், என்னடா நம்மளோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நம்ம எப்படி தான் நல்லாவே இருக்க மாட்டோமா அப்படின்னு நினைப்பேன். அப்போது ஒரு விஷயம் இவர் வாழ்க்கையில் என்ட்ரி ஆகும்போது தான் நினச்சேன்,
நான் அதுக்கு முன்னாடி நினச்சேன், என்ன நினச்சேன்னா, இந்த காலம் நம்ம கையை கூட்டிகிட்டு போகுது. என்ன மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரையுமே இந்த காலம்தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது. அந்த காலம் குழியில் போய் ஜங்குன்னு குதித்தாலும் சரி, மலை மேலே மூச்சு முட்டை கொஞ்சம் அடக்கிட்டு அப்படி பைய 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 மலை மேலே ஏறினாலும் சரி, அந்த காலம்தான் கூட்டிகிட்டு போகுது, எல்லாத்தையும் நிர்ணயிக்குதுன்றது. அந்த காலம்தான் அந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம்தான் கடவுள். எனக்கு சாயப்பா, உங்களுக்கு முருகராக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். முதல்ல காலம் நம்மளுக்கு நல்லதே செய்யும்னு நினைங்க. நம்மளுக்கு நிறைய படிப்பினையை கொடுக்குதுன்னு நினைங்க. யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்றது உணர்த்துதுன்னு நினைங்க. நீங்கள் நாளைக்கு பெரிய ஆளாக போகிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் கவனத்தோட கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கணுன்றனால பலவித விஷயங்களை காலம் முன்னாடியே உங்களுக்கு படிப்பினையாக கற்றுக் கொடுக்குது. அந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக்கிட்டால் தான் நம்ம ஒரு வேளை பெருசாக முடியுமோ என்னமோ தெரியல. ஆனால் என்ன தான் உருகி உருகி லவ் பண்ணினாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், அதெல்லாம் உயிர் போனால் சத்தியமாக உயிர் போகவே போகாது. எனக்கு போகலை. நான் கூட நினச்சேன், ஏன் நம்ம சாகாமல் உயிரோடு தானே இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். என்ன செய்கிறது? நான் இப்போது போன வாரம் வியாழக்கிழமைலேருந்து ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். என்னன்னு கேட்டேன்னா, எனக்கு ரொம்ப ஆசை தான் எல்லாமே செய்யணும்னு. உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, நான் அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னேன், மாமா இந்த மாதிரி பெரிய தம்பிக்கு வேலை கிடச்சிச்சின்னா நம்ம டெய்லி யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கலாமாம்மா. சின்ன தம்பிக்கு வேலை கிடச்சிச்சின்னா டெய்லி 1 கிலோ சாப்பாடு ஆக்கி எவ்வளோ பட்டாலும் வருதோ நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க. ஸ்கூட்டியில் போகும்போது யார் கண்ணுக்கு தென்படுறாங்களோ கொடுத்துருங்க. வயசான தாத்தா பாட்டியில் எத்தனை பேர் இருப்பாங்களே, கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஏன் நான் போய் தரணும், நம்ம 2 பேருமே போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி ஒரு பையனுக்கு வேலை கிடச்சிச்சு. அது என்னால் 2-3 வருஷமாக செயல்படுத்தவே முடியல. இன்றைக்கி நாளைக்கு எழுதுகிட்டே இருக்குது. சரின்னு போன வாரம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி கொடுக்க முடியல, இங்கே போய் டெய்லி அலைய முடியாது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் போய் கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். போன வாரத்துலேருந்து கொடுத்தேன், இந்த வாரமும் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு பெரிய நிம்மதியாக இருந்துச்சு. யாரோ என்னென்னமோ சாதிக்கிறாங்க, ஆனால் நம்மளால் இதை கொடுத்த ஏதோ ஒரு சாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. காசு எப்படி சாயப்பா கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, அது எப்படி வேணாலும் கொடுக்கட்டும். ஆனால் இருக்கிற வரைக்கும் செய்யணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இம்ப்ரூவ் ஆகி டெய்லியும் சாப்பாடு ஏதாவது ஒரு 10 பேர்த்துக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி மனநிலை வந்திருக்கு. அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் ஃபுல்லாக வேணும். கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி என்னால் முடிஞ்சதை கொடுப்போம். எல்லோரும் அதை வச்சு இதை வச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஒரு 10 பேர்த்துக்குனாலும் கொடுப்போம்ல. பழனி பஸ் ஸ்டாண்டில் போனால் நிறைய பேர் இருப்பாங்க, அடிவாரத்துக்கு போனாலும் நிறைய பேர் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவி செய்வோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்டேருந்து உதவி செய்யலாம். அது மாதிரி நேற்றுக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டுருச்சு. இப்படியெல்லாம் சொன்ன அவர், நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணலை. அவரை விட்டுட்டு நான் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சேன். அவர் எந்த வகையிலையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 2 பேத்துக்கும் திருவோண நட்சத்திரம். ஆனால் திருவோண ஒரே நட்சத்திரம் இருக்கிறவங்களாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பல நாள் கழித்து தான் தெரிஞ்சுது. எனக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கிற மாப்பிள்ளை வேணும்னு தான் கேட்டேன். திருப்பதி வெங்கடாஜலபதியை அதிகமாக கும்பிடுவேன். அவர் திருவோண நட்சத்திரம் தான். அதனால் அந்த மாதிரி நினச்சிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணத்தில் கேட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அவரது திருவோண நட்சத்திரமாக இருந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வீட்டில் சொல்லி தான். அவர் எங்கள் சித்தி அவருக்கு தாய் மாமா ஒய்ஃபு, அந்த வகையில் சொந்தம். நல்ல கேரக்டர் தான். நான் அவரை கல்யாணம் பண்ணுறதுக்காக திருப்பதியில் போய் ஒரு சின்ன தாலி போட்டு வாங்கி பெருமாள் கிட்டே கொடுத்துட்டு அங்கப்பிரதட்சணம் பண்ணணும்னு சொன்னேன். அந்த வயசுலலாம் அங்கப்பிரதட்சணம் எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. என் தம்பிக்கிட்ட கேட்டேன், நான் சுடிதார் போட்டுக்கிட்டான்னு கேட்டேன். வேணாம்
சேலை தான் கட்டணும்னு சொல்லிட்டேன். அவனை சின்ன பையன்தான். அப்புறம் எனக்கு அவனுக்கு 6 வருஷம் டிஃப்ரென்ஸு. சரி நம்ம திருப்பதியில் போய் பண்ணுனா நைட்டு 2 மணிக்கு போய் அங்கே இருக்கணும். அங்கப்பிரதட்சணம் பண்ணலாம். பண்ணிவிட்டு என்ன செய்யலான்னா சுற்றி வரும்போது நைட் 2 மணிக்கு பிரகாரத்தை சுற்றி அந்த சாமி இருக்கிற சன்னிதானத்தை சுற்றி விடுவாங்க போல். ஒருத்தர் பண்ணால் ஒருத்தங்க விடுவாங்க. இந்த சேலை இழுத்து விடுறதுக்கு ஒருத்தவங்களை விடுவாங்க அந்த மாதிரி. அப்போ என் தம்பி நானும் பண்ணுறதா பிளானு. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கூட வர மாதிரி பண்ணிவிட்டு பெருமாளை பக்கத்துலேருந்து சேவிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அன்னைக்கு பயங்கரமான கூட்டம் இருந்தனால அவங்க அதை அலோவ் பண்ணலை. அவங்க அப்புறம் வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல சென்ட்ராக பெருமாள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி லெஃப்ட் சைடில் நம்ம அப்படி அவரை பார்த்து நிற்போம்ல, லெஃப்ட் சைடில் வந்து அந்த எண்டு வரைக்கும் போய் உருண்டுட்டு எதிர்ச்சி போயிடுறாங்க. அவர் சொன்னார், ஏன் உள்ளதை உருளணுமா வெளியே உருளுங்கன்னாரு. நம்மளை ஒரு முக்கியமான பிரார்த்தனைக்காக போயிருக்கோம், நம்ம எப்படி வெளியில் உள்ளே உருளாமல் எப்படி அங்கபிரதட்சணம் பண்ணாமல் போக முடியும்? வெளியிலேயே பண்ணலாம். 2 கிலோமீட்டர் பண்ணினேன். முன்ன பின்ன தெரியவே இல்லை. எங்கள் அப்பா ஒரே ஒன்று தான் சொன்னார், உன் பின்னாடி பெருமாள் நடந்து வராரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து என் பின்னாடியே நடந்து வர மாதிரி நினச்சேன். வேறு எதுவுமே என் மனசுக்குள்ளே தோணலை. ஃபுல்லாக சுற்றி வரும்போது என் தம்பி 2-3 டைம் வாமிட் பண்ணிட்டா. பின்னாடி கட்டடம்லாம் ஆகிட்டுருந்துச்சு, எந்திரிக்கவே இல்லை. அந்த கட்டடத்தில் வந்து கால் பந்தெல்லாம் இந்த இது குச்சிலாம் ஊனியிருப்பாங்களே அந்த இதுக்காக சாளாரம் கட்டுவாங்களே, அந்த மாதிரியெல்லாம் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே பூந்து படுத்தே நடந்து போனேன். எப்படியோ நான் வந்துட்டு என் தம்பி 6-7 டைமு வாமிட் பண்ணிட்டேன். வந்தோடனே எங்கள் அப்பா அப்படி கதறி அழுகிறாரு, என் பிள்ளைக்கு நல்லபடியாக ஆக்கி வச்சிருன்னு. அந்த ஒரு நம்பிக்கையில் கோயம்புத்தூரில் வந்து பாப்பநாயக்கம் பெருமாள் கோயில்னு இருக்குது. அங்கே 108 தடவை சுற்றினேன். மருதமலையில் போய் கீழே அந்த மேலே வரைக்கும் சூடம் பற்ற வச்சேன். இவர் எனக்கு வேணும் அப்படின்னு பிடிவாதகமாக கேட்டேன். ஆனால் அவர் சொன்னார், நீ இத்தனை செஞ்சு நான் எதுவுமே செய்யலையேன்னாரு. அதுக்கு தான் உங்களுக்கு பதிலாக நான் செஞ்சிட்டேனே அப்படின்னு. நல்லா பார்த்துக்குவார், எல்லாமே பண்ணுவார். ஆனால் அவர் போனதுக்கப்புறம் என்னோடய உயிர் போகவே இல்லை, ஏன்னு தெரியல. ஆனால் வந்து இடையில வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கிறதுக்குலாம் ஆயிடுச்சு. அதனால் லவ் பண்ணும்போது என்ன வேணாலும் சொல்லலாம், என்னோடய உயிர் நீ தான், உன்னோட உயிர் நான் தான்னு. லவ் யூன்னு சொல்லவே இல்லை. பார்த்திங்கன்னா அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒருத்தர் உண்மையான லவ் பண்ணுறவங்கள தவிர்த்து மற்றவங்களாம் அது ஒரு வச்சு ஏமாத்துகிற ஒரு வேலையாக நினைக்கிறாங்க. நீங்கள் பையனோ பொண்ணோ யாரை வேணாலும் லவ் பண்ணுங்கள், ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு உண்மையானவங்களாக இருக்காங்க. ஜாதி வச்சு, காசை வச்சு, பணத்தை வச்சு, படிப்பை வச்சு நடக்கிறது நடக்காமலாம் போயிட்டு போகுது. ஆனால் உங்களை ஏமாற்றாமல் உங்கள் கூட எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு போகாத ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ கிடைச்சா பண்ணுங்கள். ஆனால் பெற்றவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும். அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பை வந்து இது பண்ணக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி பெற்றவங்களும் பிள்ளைங்கள புரிஞ்சுக்கணும். நல்ல பையனாக இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணி கொடுங்க. ஜாதியை வச்சுட்டு நீங்களாம் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இன்னுமா ஜாதியை பார்த்துட்ருக்கிறது? அந்த ஜாதியை பற்றி தான் நான் சொல்கிறேன். இன்னும் கேவலமான விஷயங்கள் பல நம்ம நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கும்போது அதெல்லாம் பார்த்தோன்னா இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது. அதனால் யாரோ எப்படியோ வந்துட்டு போகட்டும், நாம் கடவுளுக்கு பிடிச்ச குழந்தைங்களா இருந்துகிட்ருப்போம். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உசுரே நீதானேன்னு சொல்லி மாண்டு போகிற மனுஷ ஜென்மங்களை சொல்கிறத விட நம்ம கடவுளை சொல்லலாம், கடவுள்கிட்ட நெருங்கலாம். இதுதான் நம்ம கர்மாவிலேருந்து காப்பாற்றக்கூடிய வழியாக நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து எந்த உயிரும் உயிர் போனால் போகவே போகாது, ஏதோ ஒரு சிலருக்கு போகும். நான் நிஜமாகவே நினச்சேன், அவர்கிட்ட சொல்லுவேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ போக மாட்டேன், நான் இருக்க வரைக்கும் நீ போக மாட்டேன்பாங்க. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, நானும் நீ சுமங்கலியாக தாண்டி போவோம் அப்படிம்பாங்க. ஐயோ நீ வேணா போய்க்கப்பா, நான் போகல, மாமா விட்டுட்டு எப்படி வர்றது, நான்லாம் வர மாட்டேன்னு. ஆமாம், வந்து எப்படி அவங்கெல்லாம் போய் மற்றவங்ககிட்ட இருந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து எப்படி இருப்பாங்க, எப்படி கம்பீரமாக வாழ்ந்திருப்பாங்க. அவங்க எப்படி போய் பொண்டாட்டியை தவிர்த்து மருமகளும் பொண்ணு தான் இருந்தாலும் நம்ம பெற்ற பொண்ணுக்கிட்டேயே ஒன்று வாங்கி சாப்பிட்ணுன்னா அது அவங்களுக்கு கூசி குறுகி போகும்.
அதனால் ஒரு சார் சொல்லுவார், எல்லா பெண்களுமே கடவுள்கிட்ட ஒரு வரத்தை கேளுங்க. என்னென்னா, தான் இருக்கும்போது தன் கணவன் முன்னாடி போயிடணும்னு. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களேன்னு நான் அவரை தப்பாக நினைக்கல. ஏன்னா அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். யாரும் கணவன் இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. 1000 பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான விஷயம் அதுதான். உண்மையான அன்பு வச்சிருக்கிறதும் அதுதான். முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னா, நம்ம எப்படியோ ஒன்று கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு எப்படியோ ஒன்று வேலை செஞ்சுட்டு எங்கிட்டோ ஒரு ஓரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பையனையும் பிள்ளையும் வச்சுட்டு நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம். ஆனால் அப்படி ஜென்ஸுக்கு இருக்க முடியாது இல்லையா? அதனால் அப்படி இருக்கிறவங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்க தனிச்சு இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், அவங்களோட தேவைகள் நிறைவேற்றப்பட்டு நல்லா இருக்கணும். அவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழணும், யாரையும் எதிர்பார்க்காம வாழணும். மொத்த ஆம்பளைங்க சமுதாயத்துக்காகவே நான் இதை வேண்டிக்கிறேன். ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.